வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு மிகவும் ஒரு பல பரீட்சை தான். இந்த ராமநாதபுரம் தொகுதியில் எம்பி தேர்தலுக்காக, இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக வேட்பாளராக நின்று இருக்கிறார். மக்களின் செல்வாக்கு, மக்களின் ஆதரவு என் பக்கம் இருக்குது அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நம்புகிறார். இந்த தேர்தலில் ராமநாதபுரம் மக்கள் கை கொடுப்பார்களா? இந்த தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெறுவாரா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்தார் பார்க்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் ராமநாதபுரம் தொகுதி மக்கள் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழ சின்னத்தில் ஓட்டு போடணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ஓட்டு போட ரெடியாக இருக்கிறாங்க. எத்தனை ஓ பன்னீர்செல்வத்தை நிற்க வைத்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு நம்பிக்கையோட ஒரு ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு நம்பிக்கையோடு தெரிவிக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 முறை முதலமைச்சராக இருந்தார். அம்மா இறந்த பிறகு 1 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். 3 முறை முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த எம்பி தேர்தலில் நிற்குவதற்கு என்ன காரணம்? காரணம்னு பார்த்தீங்கன்னா, அஇஅதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு கொடி, சின்னம், லெட்டர் பேடு, கரவேட்டி முதற்கொண்டு எதையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு நீதிமன்றத்தின் மூலமாக வரக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் அவர் எந்த உரிமையும் அவர் கொண்டாட முடியலங்கிற மிகப்பெரிய சோகத்தில், மிகப்பெரிய வருத்தத்தில் ஒரு தனி ஆளாக நின்று ராமநாதபுரம் மக்களை நம்பி இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறார். மக்கள் செல்வாக்கு, ராமநாதபுரம் மக்கள் அவர் பக்கம் இருக்கிறார்களா? இந்த தேர்தலில் நான் வெற்றி பெற்றே ஆக வேண்டும், என் பக்கம் மக்கள் செல்வாக்கு இருக்குது, மக்கள் என்னை நம்புகிறார்கள், இந்த தேர்தலை நிச்சயமாக எனக்கு வாக்கு செலுத்துவார்கள், என்னை வெற்றி பெற செய்வார்கள் என்கிற ஒரே நம்பிக்கையோட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த ராமநாதபுரம் தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்ற பிறகு அப்படின்னு பல்வேறு கேள்விகளை அங்கே வைத்து தான் பேச வேண்டும். காரணம் என்னென்னா, வெற்றி பெற்ற பிறகு இந்த தொகுதியில் நிச்சயமாக பல்வேறு நலத்திட்டங்களை நான் மக்களுக்காக செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறேன், இங்கே தங்கி கூட நான் பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்காக நான் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிறாரு. தேர்தல் முடிந்த பிறகு ஒரு 4 இல்லை 5 மாத காலத்திலேயே அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும், மக்கள் எழுச்சி பெறுவார்கள், தன்னிச்சையாக மக்கள் எழுச்சி பெற்ற பிறகு நிச்சயமாக என் தலைமையில் அதிமுக என் பக்கம் வரும், அதிமுக வழிநடத்தக்கூடிய பொறுப்பு மக்கள் என்னிடம் கொடுப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாரு. இது எந்தளவுக்கு உண்மை, எந்தளவுக்கு பலிக்கும், எந்தளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்த பார்க்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் மக்களுடைய செல்வாக்கு என் பக்கம் இருக்குங்கிற நம்பிக்கை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாரு. அந்த தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் வெல்வார் அப்படிங்கிற கருத்து கணிப்பும் புள்ளி விவரங்கள் பல ஊடகங்கள் சொல்லப்பட்டாலும் அந்த தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி வெற்றி பெற்ற பிறகு அதிமுகவில் ஒரு மாற்றம் வரும், அந்த அதிமுக தொண்டர்கள் எல்லாம் ஓபிஎஸ் அவர்களை தலைமை ஏற்று அவர் பின்னால் வருவார்கள், அதிமுகவில் ஒரு மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஓபிஎஸ் தான் எங்களுக்கு தலைமையேற்று வழிநடத்தணும் அப்படிங்கிற ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாரு. எந்த அளவுக்கு சாத்தியம் என்று நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.